இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை என்னென்னா, ஒரு வேர்டை ஆண்டவர் காமிச்சார், ஒரு வார்த்தையை ஆண்டவர் காமிச்சார். அதை தியானிக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. அந்த வார்த்தை என்னென்னா, ஒரு வேளை. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வேளை. நம்ம சொல்லலாம், ஒரு வேளை அப்படி நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். மேபி. ஆமேன்னு சொல்லலாமா? மேபி மேபி இட் மே ஹேப்பன் ஆர் நாட். அந்த மாதிரி ஒரு அர்த்தம். ஒரு வேளை இது நடக்கலாம், ஒரு வேளை இது நடக்கும். ஆமேன்னு சொல்லலாம். ப்ரெடிக்ஷன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களை அனுமதிக்கும் போது நமக்கு இது எப்படி மாறும், எப்படி முடியும்னு தெரியாத சூழ்நிலையில் இருப்போம் பார்த்தீங்களா? அப்போ நமக்குள்ளே தோன்றுகிற எண்ணம் என்ன தெரியுமா? ஒரு வேளை இந்த மாதிரி நடக்கலாம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு வேளை இப்படியும் முடியலாம் அப்படின்ற எண்ணம் நமக்கு மாறி மாறி தோணிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இருதயத்தில் எண்ணம் தோன்றுறது பார்த்தீங்களா? அந்த ஒரு வேளை அதை குறித்து இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது லோத்து குடும்பத்துலையும் அங்கே ஒரு பெரிய அழிவு சங்காரத்தை அங்கே நான் செய்ய போகிறேன்னு ஆண்டவர் சொல்லும் போது ஆபிரகாம் ஜெபிக்கிறார். ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்காமல் இருப்பீரோ? ஆண்டவர் சொல்கிறார், ஓகே, அழிக்க மாட்டேன். திருப்பி வந்து சொல்கிறார், ஒருவேளை 50 நீதிமான்கள் 5 பேர் குறைவாக இருந்தால் அழிக்காமல் இருப்பீரோ அப்படின்றார். இப்படி வரிசையாக ஆண்டவர்கிட்ட கெஞ்சும் போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஒரு வேளை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், ஒரு வேளை, ஒரு வேளை. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட 3 காரியங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் பார்க்க போகிறோம். 1, எரேமியாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 26:3. அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம், அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு, நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக, நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு, ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழியை அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இது கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தை. அவங்க செய்கைகள் எப்படி இருக்குன்னா பொல்லாததா இருக்குது. ஜனங்களுடைய செய்கைகள், மனுஷருடைய கிரியைகள், செய்கைகள் எப்படி இருக்குன்னா பொல்லாததா இருக்குது. அதை விட்டு ஒருவேளை அவங்க மனம் திரும்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் ஃபீல் பண்ணி பேசுறார். 13ஆம் வசனம் 26:13 எரேமியா. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி, இப்பொழுது உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்கிற்கு மனஸ்தாபப்பட்டு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். வார்த்தை சொல்லுது, ஒருவேளை அவர் மனஸ்தாபப்படுவார், ஒருவேளை அவர் மன்னிக்கிறதற்கு தயை படைத்தவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். சொல்லுங்க, ஒருவேளை கர்த்தர் மன்னிப்பார். ஆமேன்னு சொல்லலாமா? ஒருவேளை பல தீமைகள் உங்களை சுற்றி கொண்டு இருக்கலாம், பல பாவ கிரியைகளை நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கலாம். எப்படி நான் இதில் இருந்து விடுதலை ஆகிறதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இருக்கலாம். எனக்கு தெரியுது இதுதான் நன்மைன்னு, ஆனால் நன்மைக்குள்ளே நான் போக முடியாமல் சில தடைகள் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், நீங்கள் உங்கள் தீமையான வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அவரும் உங்களை மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 36 எரேமியா 36:3-7 வாசிங்க. 36:3-7. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும், அவரவர் பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். ஆமேன்னு சொல்லலாமா? ஏன் சபைக்கு வரோம்? நல்லா ஆண்டவர் ஆராதனை பாட்டு நல்லா இருக்கு கேட்க வரோமா? பிரசங்கம் நல்லா இருக்கு கேட்க வரோமா? இல்லை. சபைக்கு வர்றது அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்ப. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு மனம் திரும்புதல் நமக்கு வேணும்.
இது பொல்லாத வழி, இது நன்மையான வழின்ற அறிவு நமக்கு வேணும். அதிலிருந்து நம்மளை திருத்தி கொள்றதற்காக ஒவ்வொரு தரமையும் நம்ம சர்மன் கேட்கும் போது, நம்ம வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க நமக்குள்ள ஒரு திருப்பம் உண்டாகணும். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பொல்லாத வழியை விட்டு திரும்ப. ஆமேன். தொடர்ந்து. தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். ஆமேன் சொல்லலாமா? ஆண்டவர் சொல்ல, ஒருவேளை ஜனங்க மனம் திரும்புவாங்க, ஒருவேளை ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க, நீ உன் ஊழியத்தை செய். ஆமேன் சொல்லலாமா? நீ ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற காரியத்தை செய். ஒருவேளை மாற்றம் உண்டாகும். இன்னும் ஒரு மாற்றமே வரலையே ஆண்டவரே, இன்னும் எங்கள் சபையிலே மறுரூபம் வரலையே, இனி எங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரலையே, நாங்கள் என்னத்தை பெருசாக செஞ்சுட்டு போகிறோம், சாதிச்சுட்டு போகிறோம். ஆண்டவர் சொல்ல, ஒருவேளை உன் வார்த்தையை கேட்டு ஜனங்கள் மாறுவார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? நல்ல நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஒருவேளை ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஒருவேளை ஜனங்கள் குத்தப்படுவார்கள். ஒரு வேலைனால இன்னொரு வேலையில் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கணும். வாசனம் சொல்லுது, ஒரு வேளை மன்னிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். யோனா கதை தெரியும். யோனா ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். நினிவே பட்டணம் அழிவுக்கு வைக்கப்பட்ட பட்டணம். ஆனால் யோனா போய் வார்த்தையை சொல்கிறாரு, ஜனங்க மனம் திரும்புகிறாங்க. யோனா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோனா 3:9. அந்த நினிவேயின் ராஜா உட்பட கடைசி ஆடு மாடு வரைக்கும் மனம் திரும்புது. யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்பவுமே உங்களுக்கு தீமை செய்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை, அவர் நன்மை செய்கிறது தான் விருப்பம். சில நேரம் சில காரியங்களை சத்துரு தீமையை எத்தனை பண்ணி வச்சிருப்பான், அதுலேருந்து உங்களை ஆண்டவர் விடுவிக்க, தப்புவிக்க, தூக்கி எடுக்க தான் பார்ப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் சொல்ற, ஒருவேளை என் ஜனங்க இணங்குவார்கள், ஒருவேளை என் ஜனங்க என் சத்தத்தை கேட்பாங்க, ஒருவேளை இது நடக்கும். ஆண்டவர் அப்படி சொல்லி அவர் அங்கலாய்க்கிறத பார்க்க முடியுது. ஆமென் சொல்லலாமா? நான் செய்ய வேண்டியது என்னன்னா, பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். நினிவே பட்டணத்தார் முழுக்க திரும்பினாங்க. முழுசா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ரெட்டு உடுத்திட்டு, மாடு வரைக்கும் ரெட்டு உடுத்துன்னா அன்னைக்கு அந்த காலத்தில் வந்து சாக்கு உடை, வெயிலில் சாம்பலில் போட்டு சாக்கு உடையை போட்டுட்டு உட்காந்து தங்களை வருத்திக்கிட்டு, கடவுள் மாத்திரம் குடிக்காமல் புசிக்காமல் தண்ணி கூட குடிக்காமல் உபவாசம், ஃபுல் உபவாசம் இருந்து ஆண்டவரை பார்க்கறது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம அந்த லெவலுக்கெல்லாம் இல்லை. ஒரு வேளை உபவாசம் இருக்கிறதே அநேகருக்கு என்ன செய்யறதில்ல, முடியாத காரியமாக இருக்குது. ஆண்டவர் சொல்றார், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், அப்பொழுது ஒரு வேளை மன்னிப்பார். ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8:22. Thank you Jesus. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஒருவேளை நீ நினைக்கிற யோசனையின் எண்ணம், கொடுமையான அந்த எண்ணங்கள் மன்னிக்கப்படலாம். வேதம் தெளிவா சொல்லுது, தீய நோக்கம் பாவமாம். ஆமென் சொல்லலாமா? நீ பாவம் செய்கிறது பாவம்ன்றதை விட எந்த நோக்கத்தோடு ஒரு விஷயத்தை செய்கிற அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். தீய நோக்கம் பாவமாம். நல்ல விஷயம் செய்யலாம், நல்லது காரியம் செய்கிற மாதிரி வெளியில காமிச்சுக்கலாம், ஆனால் அந்த நோக்கம் என்ன என்பதை கர்த்தர் மாத்திரம் அறிவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். எதை செய்தாலும் உங்கள் நோக்கம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஆமென். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பு, நோக்கம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. தேவ திட்டத்தின்படி உங்கள் நோக்கம் இருக்கான்னு பாருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் நோக்கம் சரியில்லைன்னா அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம்.
நீங்க என்ன வேணா செய்கையில காட்டலாம், ஆனா நோக்கத்தை தேவன் மாத்திரம் அறிந்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல இருக்கிற விசுவாசிக்கு தெரியாது, உங்களோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு தெரியாது, கூட பிறந்தவங்களுக்கு தெரியாது, அம்மா அப்பாவுக்கு தெரியாது, பெத்தவங்க பிள்ளைகளுக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் உங்க நோக்கத்தை அறிகிறார். ஆமென். கெட்ட எண்ணங்கள், கொடுமையான நினைவுகளை விட்டு விலகுங்கள். ஆமென் சொல்லலாமா? பொல்லாத எண்ணங்கள், பக்கத்துல சொல்லுங்க, பொல்லாத எண்ணத்தை விட்டு விலகுங்கள். ஆமென் சொல்லலாமா? நம்ம பாட்டுக்கு சும்மா இருப்போம், ஆனா பொல்லாத எண்ணத்தை பிசாசு அடிக்கடி என்ன செய்வான்? கொடுத்துட்டு தான் இருப்பான். எனக்கு பொல்லாத எண்ணமே வரக்கூடாதுன்னா யாருமே அப்படி இருக்க முடியாது. எண்ணத்தை கொடுப்பான் பிசாசு, ஆனா எதிர்த்து நிக்க, அதை விட்டு விலக நம்ம ரெடியா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஊழியக்காருக்கு விரோதமா பொல்லாத எண்ணத்தை கொடுப்பான், சபைக்கு விரோதமா, பக்கத்துல இருக்க விசுவாசிக்கு விரோதமா, பக்கத்து குடும்பத்துக்கு, வீட்டுக்கு அதை நமக்கு தேவையில்லாதது. ஆமென் சொல்லலாமா? எண்ணம், தேவையற்ற எண்ணம், மற்ற அழிக்கிற எண்ணம், மற்றவங்கள உடைக்கிற எண்ணம், மற்றவங்கள நிர்மூலமாக்குற எண்ணம் ஆண்டவருக்கு பிரியமான எண்ணம் இல்லை. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ தீமையான காரியத்தை விலகும்போது ஒருவேளை கர்த்தர் மன்னிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. நல்லா இருதயத்தில் கை வச்சு எந்த விதமான தீமையான எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நான் சிறைப்படுத்துறேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எந்த விதமான தீமையான எண்ணம், தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாத எண்ணம், ஒருவேளை எனக்கு அது சரியா தோணலாம், ஆனா அது வேணாம் ஆண்டவரே, உமக்கு எது சரியாய் படுதோ அது என்னுடைய வாழ்க்கையில அங்கமாய் மாறுவதாக. நல்ல சத்தத்தை உயர்த்தி அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு இறங்குவீர், என்னை மன்னிப்பீர் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே எனக்காக நீர் மனஸ்தாபப்படுவீர் அப்பா. என்னுடைய செய்கைகளை, பொல்லாத கிரியைகளை மன்னிச்சு எனக்காக நீர் ஆண்டவரே மனஸ்தாபப்படுவீர் என்று நான் நம்புறேன்ப்பா. ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நீங்க செய்ய வேண்டியது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். ஆமென். எஸ்தர் கிட்ட மொர்தெகாய் சொல்லி அனுப்புறாரு. எஸ்தர் ராஜாத்தி, யாருக்கு தெரியும் உனக்கு இவ்வளோ பெரிய ராஜமேன்மை கிடைச்சது, ஒருவேளை நீ இந்த காரியத்துக்கு உதவி செய்யறதுக்காக இருக்கலாம்ல. ஆமென் சொல்லலாமா? நீ நினைச்சுக்கிட்ட ஆண்டவர் என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு, சூப்பர், நல்லா வீடு கொடுத்துட்டாரு, நல்லா பங்களா கொடுத்துட்டாரு, காரு கொடுத்துட்டாரு. இல்லை, ஒரு நன்மைக்காக தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு கொடுக்குறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யோசேப்புக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தாரு, அவன் மட்டும் வச்சுக்கிட்டு அனுபவிச்சானா? அவனுக்கு விரோதமாக இருந்த அந்த சொந்தக்காரவங்க, அவங்க பிரதர்ஸ் எல்லாரையும் வச்சு அவன் பகிர்ந்து கொடுத்தானா? எல்லாருக்கும் கொடுத்தான். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் தூக்கி போட்டிங்களே என்னை குழியில், என்னை அடிமையை விற்றீங்கல்ல, காசுக்கு விற்றீங்கல்ல, என்னை கொலை பண்ண பார்த்தீங்களே, உங்களுக்கு ஏன்டா நான் கொடுக்கணும், நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன் அப்படின்னு அவன் நினைக்காம அவன் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குறவனா இருந்தான். கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க அண்ணங்காரங்க பார்த்தீங்களா, அவங்க கெட்ட எண்ணம் கடைசி வரைக்கும் போகல. ஆமென். கெட்ட எண்ணம் என்ன பண்ணல, கடைசி வரைக்கும் போகலை. அவங்க அப்பா மறிச்சிடுறாரு, இறந்துடுறாரு. அண்ணங்காரெல்லாம் சொல்லி அனுப்புகிறான் யோசேப்புக்கு. ஒருவேளை யோசேப்பு இன்னும் அந்த பழைய காய்மகாரத்தை வச்சு நம்மளை ஏதாவது பண்ணானா எங்களை திரும்பவும் மன்னிச்சுன்னு சொல்லி அனுப்புகிறானுங்க. சில பேருக்கு அந்த கெட்ட எண்ணம் நம்ம ஊர் பாஷையில் சொல்லுமா கட்டையில் போகிற வரைக்கும் மாறாது. ஆனால் நம்ம யோசேப்பு மாதிரி நடக்க பழகி கொள்ளுவோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? நம்ம ஆண்டவர் எதுக்கு முன்குறிச்சிருக்காரு, எதுக்கு பிரித்து எடுத்திருக்காருன்னா, மற்றவங்களுக்கு தீமையை நினைக்கிறதில்ல, மற்றவங்களுக்கு தீமையை செய்கிறதற்கு இல்லை, நம்ம நன்மை செய்கிறதுக்காகவே கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். சரி, ரெண்டாவது காரியம், ஒருவேளை சரி கட்டுவார். எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 சாமுவேல் 16:12. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஆமென் சொல்லலாமா? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும். ஒரு 2-3 வசனம் முன்னாடி வாசிங்க. சீமையும்
அதற்கு ராஜா செருயாவின் குமாரரே, முன்னாடி வசனம். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். இப்ப சீமையும் என்ற ஒரு மனுஷன் தாவீதை நிந்திச்சுக்கிட்டே வரான். அந்த வசனம் வாசிங்க. சீமையும் அவனை தூஷித்து இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ. யார சொல்றான்? ராஜாவை, தாவீது ராஜாவை. சாதாரண பிரஜை. அவன் சொல்றான், இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, நான் பிசாசு புள்ள அப்படின்னு அர்த்தம். அப்படி நீ தொலைஞ்சு போன்னு சபிக்கிறான். ராஜாவும் ராஜா ஆட்களும் கூட வராங்க. இவன் ஆப்போசிட்டில் மண் அள்ளி தூவிட்டு சாபத்தை விட்டுட்டு அநியாயமாக திட்டி நிந்திச்சு அவமானப்படுத்துகிறான் ராஜாவை. ஆமைன்னு சொல்லலாமா? அந்த ராஜா யார்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. ஆமேன். ஆண்டவர் தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு விரோதமாய் ஆமேன் இந்த சீமையும் நிந்திச்சுக்கிட்டே அப்படியே வரான், ஆப்போசிட்டில் வரான். ஆமேன். நடந்தது என்ன பாருங்க. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் இல்லாத பொய். ஆமேன். நடக்காத சில காரியங்களை அவனுக்கு விருப்பமானதை சொல்றான். அடுத்து அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்போ எவ்வளவு நிந்தனை, எவ்வளவு ஒரு அவமானம். ராஜாவா இருந்துட்டு ஒரு நிலைமையில கீழே இறங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதையும் தாவீது சகிச்சுக்கிட்டு அவர் வர்றார். வந்துட்டு சொல்றாரு பாருங்க. தொடர்ந்து. அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானே. ஏன்னா தாவீதோட இருக்கிற மனுஷங்களாம் பலசாலிகள், பலவான்கள். ஒரு நீங்க சொல்லுங்க ராஜா, ஒரே அடி போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு தான் இருக்காங்க எல்லாரும். ஆமேன்னு சொல்லலாமா? அப்ப என்ன நடக்குது பாருங்க. நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு, விட்டு அவன் தூஷிக்கட்டும். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது அவர் சொல்றார், என் பிள்ளையே என்னை சாகடிக்கிறதுக்கு எத்தனை பார்த்துட்டு இருக்கான், மத்தவன் என்ன சொன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருதயத்தை அவ்வளோ இலகுவாக்கிக்கிட்டு சொல்றாரு. ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். ஆமே. நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். உங்க வாழ்க்கையில எந்த விதமான நிந்தனைகளுக்குள்ள நீங்க கடந்து வந்தாலும், அவமானத்துக்குள்ள கடந்து வந்தாலும், அதுக்கு சரியான நன்மையை சரி கட்டுகிற தேவன் அவர். ஆமேன். எதிரிக்கு நீதி சரி கட்டுவார், நமக்கு நன்மையை சரி கட்டுவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. ஏது நாளைக்கு நீதி சரி கட்டுதல் நடக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை சரி கட்டுதல் நடக்கும். ஆமென். 11ஆம் வசனம் போடுங்க. அந்த லாஸ்ட் பாயிண்ட் 11. இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க. நமக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதற்கு ஆண்டவர் நீதியை சரிக்கட்ட அவர் உண்மை உள்ளவர் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வசிப்போமா? சங்கீதம் 18:20. ஆண்டவர் இன்னைக்கு 18ஆம் சங்கீதம் படிக்கும் போது ஆண்டவர் மகிமையா அந்த சங்கீதம் முழுசுமாவே மகிமையான சங்கீதம் பேசினார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் நன்மையை சரி கட்டுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். அதே 18ஆம் அதிகாரத்துல 47-48 வாசிங்க.
47 48. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். ஆமேன் சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமேன். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் முன்பாக நம்மளை உயர்த்தி, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சரிக்கு சரி கட்டுகிற தேவன், பழிக்கு பழி வாங்குகிற தேவன். ஹல்லேலூயா. சத்துரு ஒருவேளை நம்ம மேல பழிய சுமத்தலாம், கர்த்தரோ நமக்காக பழிக்கு பழி வாங்க இறங்குகிற தேவனா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? திருப்பி சொல்றேன், சாத்தான் ஒருவேளை நம்ம மேல பழி சுமத்துறதுக்கு அவன் காத்திருப்பான். சத்ரு நம்ம மேல பழி சுமத்துறதுக்காகவே வெயிட் பண்ணுவான், கர்ஜிக்கிற சிங்கம் போல. பழி சுமத்துறதுதான் அவனோட வேலை. ஆனால் என் தேவன் சத்ருவின் பழி சுமத்துதலுக்கு நம்மளை விட்டு விட்டுறாம, நம்மளை வெட்கப்படுத்தாமல் நம்மளை தூக்கி எடுத்து நமக்காக பழிக்கு பழி வாங்குற கர்த்தர். அவருடைய செய்கைகள் ஆச்சரியமானவைகள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? பயப்படாதீங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். கெர்ஜிப்புக்கு பயப்படாதீங்க, முறுமுறுப்புக்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் பழிக்கு பழி வாங்குற தேவன், நீதியை சரி கட்டுகிற தேவன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம ஆண்டவருடைய பார்வைக்கு மாத்திரம் உத்தமமாய், தேவனுடைய பார்வையில பிரியமானவனாய் பிரியமானவனாய் வாழ்ந்தா போதும். ஆண்டவர் நமக்காக நீதியை சரி கட்டுகிற தேவன், நன்மையை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா ஆச்சரியமானவரே. ஹல்லேலூயா. அவருடைய செய்கைகள் ஆச்சரியமானவைகள். ஆமென். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. தேங்க்யூ அப்பா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சத்ரு என் மேல பழி சுமத்தினாலும் கர்த்தர் எனக்காக பழிக்கு பழி வாங்குகிறவராய் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். அப்படியே செய்கைகள் ஆச்சரியமானவைகள். ஆமென். நாம் அளவிட முடியாத செய்கைகள் அவர் செய்கிற செய்கைகள். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, என்ன நடந்தாலும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார். ஆமென், ஆமென். எதை குறித்தும் நம்ம பயப்படணும் கலங்கணும்னு அவசியமே கிடையாது. ஆமென். ஸோ 2 காரியம் பார்த்தோம். ஒருவேளை மன்னிப்பார், 2வது ஒருவேளை சரி கட்டுவார். ஆமென். 3வது ஒருவேளை இறங்குவார். ஹல்லேலூயா. அவர் இறங்குகிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போமா? ஆமோஸ் 5:15. தேங்க்யூ. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். சில நேரம் சத்ரு வந்து கர்ஜித்து ஆட்களை பட்சித்து ஆத்துமாக்களை உயிரோடு விழுங்கி போயிரும். ஆனா மீதியா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். மீதியானவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்ம விண்ணப்பத்தை மட்டும் விட்டுறக்கூடாது, நம்ம ஜெபத்தை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்ம ஜெபத்தை இன்னும் அதிகரிக்கும் போது ஆண்டவர் நமக்காக இறங்குகிற தேவனாயிருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஆமென். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். செப்பனியா 2:3. Thank you Holy Spirit. 2:3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? மறக்கப்படுவீர்கள் இல்ல, மறைக்கப்படுவீர்கள். அவருடைய கோபம் கொஞ்ச நாள்ல பற்றி எரியும்னு வசனம் சொல்லுது கடைசி நாட்களில். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளோ மறைக்கப்படுவார்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்படின்னா என்ன? உனக்கு ஆண்டவர் இறங்குவார்னு வசனம் சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது என்ன? சிறுமையான மக்களாக இருக்கலாம், சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், அப்புறம் மனத்தாழ்மையை தேடுங்கள். கொஞ்சம் ஒரு பொசிஷன் சர்ச்சில் கொடுத்துட்டா இல்லை ஊழியத்தில் கொடுத்துட்டா போதும், சில பயங்கரமாக தன்னை பெரிய ஆளாக நம்ம நினச்சிக்கிட்டு ஜனங்க காமிச்சிக்கிட்டு எல்லாரையும் கீழே நடத்தணும்னு நினைக்கிற ஒரு சுவாபம் வந்துடுது சில சபைகளில். அது பிரச்சனை, பெரிய பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம சபையில் அப்படி இல்லை. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். இதுக்கு என்ன காரணம்னா மனத்தாழ்மை நமக்குள்ளே இருக்கணும். ஆமேன் சொல்லலாமா? நீதியை தேடணும், கர்த்தரை தேடணும், மனத்தாழ்மையை தேடணும். அவர் நமக்காக இறங்குவார். கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் நமக்காக இறங்குவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள கண்டிப்பாக வரும். ஆமேன் சொல்லலாமா? நிச்சயம் ஆண்டவர் இறங்குவார். ஆமேன். ஆண்டவர் நிச்சயம் நடத்துவார். கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். வசனம் சொல்லுது, தீமையை வெறுத்து நன்மையை தேடணும். ஆமேன் சொல்லலாமா? நன்மையை விரும்பணும். ஆமேன். இந்த உலகம் தீமையினால் நிறைஞ்சிருக்கிற உலகம். தீமையினால் இருக்கிற உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தீமையை வெறுக்கவும் நன்மை செய்யவும் பழகணும். ஆமேன் சொல்லலாமா? எப்போ நீங்கள் தீமையை வெறுக்கிறீங்களோ அதான் ஞானத்தின் ஆரம்பம். தீமையை வெறுத்து நன்மையை விரும்பணும். அப்போ ஆண்டவர் நமக்காக இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் கோபத்து நாளில் நம்ம மறைக்கப்படுவோம் வசனம் சொல்லுது. ஆமேன் சொல்லலாமா? கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேவநாம மகிமைப்படுதா. 3 காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்காரு. சொல்லுங்க பார்க்கலாம். 1, ஒருவேளை மன்னிப்பார், ஒருவேளை சரி கட்டுவார், ஒருவேளை நமக்காக இறங்குவார். ஆமேன். எகிப்து தேசத்தில் பார்வோன் பெரிய ஒரு வல்லமை நிறைந்தவனாக இருந்தான், பலசாலியாக இருந்தான், உலகத்தையே ஆட்டி படைக்கிறவனாக இருந்தான். எகிப்து தேசத்துக்கு கீழே தான் அத்தனை தேசமும் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் நீதியை சரி கட்டின தேவனாக இருந்தார். ஆமேன்னு சொல்லலாமா? நம்மிலும் பலவான்கள் இருக்கும்போது நம்ம நெருக்குகையில் கர்த்தரே நமக்கு ஆதரவாய் இருந்தார். நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். நம்ம பயப்பட வேணாம். கர்த்தருடைய பிள்ளைகள் அஞ்ச வேணாம், கலங்க வேணாம். ஆண்டவர் உங்களுக்கு நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். சில நேரம் நம்மளை வஞ்சிச்சு, சில பேர் குடும்பத்தில் பல போராட்டம் இருக்கும், சில காரியங்கள் இருக்கும். உங்களை ஏமாற்றி உங்கள் சொத்தை வாங்கி உங்கள் பணத்தை ஏமாற்றிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்காக இறங்குகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வேளை என் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். அவருடைய இருதயத்தை பார்த்தீங்களா? ஜனங்க மனம் திரும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன் சொல்லலாமா? அவர் மனம் திரும்புகிறதற்காகவே கர்த்தர் காரியத்தை நமக்காக வாய்க்க பண்ணுகிறார். ஆமேன். நம்ம செய்கிற ஊழியத்தை கர்த்தர் கனம் பண்ணி ஜனங்கள் மனம் திரும்ப உதவி செய்கிறார். நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை செலுத்தலாம். 3 காரியம் இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்னெல்லாம் வேகமா சொல்லுங்க. மன்னிப்பார், சரி கட்டுவார், ஒருவேளை
இறங்குவார். ஆமே. எழும்பி நிற்போமா தேவ சமூகத்தில். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக இறங்குற தேவனாக இருக்கிறீர். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, ஒரு வேளை 50 பேர் இருந்தால் நீங்கள் இறங்குவீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் இறங்குவேன்றார். ஆனால் அந்த பட்டணத்தில் ஒரு 10 நீதிமான் கூட இல்லை. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நீதிமான்கள் இல்லாத நாட்களில் இருக்கோம். நீ கிறிஸ்தவனா, கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிட்டியான்னு ஆண்டவர் பார்க்க போகிறதில்ல. நீ ஞானஸ்தானம் வாங்கிட்டியா அப்படின்னு பார்க்க போகிறதில்ல. வரம் பெற்றிருக்கிறியான்னு கூட ஆண்டவர் பார்க்க போகிறதில்ல. நீதி செய்கிறியான்னு ஆண்டவர் பார்ப்பார். நியாயம் செய்கிறியான்னு ஆண்டவர் பார்ப்பார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்ல உனக்கு தைரியம் இருக்கான்னு ஆண்டவர் பார்ப்பார். இயேசு இந்த உலகத்தில் அப்படி தான் வாழ்ந்தார். நீதியாய், நேர்மையாய், ஞானமாய், நியாயமாய். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஜனங்க கிட்ட ஆண்டவர் அன்பையும் கருணையும் இரக்கத்தையும் மனதுர்க்கத்தையும் காட்டினார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் இறங்குகிறவராக இருந்தார் இயேசு. மன்னிக்கிறவராக இருந்தார் இயேசு. ஆமேன். அதே சமயத்தில் விரோதமாய் வந்த வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர்கிட்ட சாடினார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லலாம். நீதியை சரி கட்டுகிறவராக இருந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர், அன்புள்ள தேவன், நீதியை சரி கட்டுகிற நீதி உள்ள நியாயாதிபதி. இந்த உலகத்தில் நீதி நியாயத்துக்கு காலமே இல்லை. அநியாயத்துக்கு ஜனங்க அதிகமாய் கூடுவாங்க. ஆனால் நீதி நியாயத்துக்கு நிற்கிறது தேவன் மாத்திரமே. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர் தேவன் மாத்திரமே. அவர் நம்மளை விடுவிப்பார். ஆமே. அவர் நம்மளை தப்புவிப்பார். அவர் நம்மளை தூக்கி எடுப்பார். ஆண்டவர் நமக்காக இறங்குற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கண்களை மூடி ஆண்டவர் 3 காரியத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். 1, பொல்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்பணும். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் ஒரு வேளை மன்னிப்பார். பொல்லாத நினைவுகள், எண்ணத்தை விட்டு திரும்பணும். ஆண்டவர் அதில் பிரியமாக இருக்கிறார். ஆமேன். அதை மன்னிப்பார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பான்னு சொல்லலாம், நன்றி அப்பான்னு சொல்லலாம். ஆமேன். பிறகு நம்ம சிறுமைப்பட்ட நேரத்தில் மனத்தாழ்மையாக இருந்தோம்னா நமக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்ம தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிய செய்வாரு. ஆமேன். சத்துருக்கு நீதியை சரி கட்டுவார். நமக்கோ நன்மையை சரி கட்டுவார். நீதியை வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகலை போல ஒளிர பண்ணுவேன்னு சொன்ன தெய்வம் நியாயாதிபதியாய் வீற்றிருக்கிறாரு. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. 3வது, ஆண்டவர் யாருக்கு இறங்குவார்னா, தீமையை வெறுத்து நன்மையை செய்கிறவர்களுக்கு இறங்குவார். நியாயத்தை செய்கிறவர்களுக்கு இறங்குவார். அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். கர்த்தர் அப்பொழுது இறங்குவார். தேங்க்யூ ஃபாதர். இறங்கணுமே தேவா, இறங்கணுமே, எங்கள் ஜெபம் கேட்டு மனம் இறங்கணுமே. பாடுவோமா? இறங்கணுமே தேவா, இறங்கணுமே, எங்கள் ஜெபம் கேட்டு மனம் இறங்கணுமே. அழிவுக்கு நீங்களாக்கி ஒரு விசை இரக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர் மீட்க வேண்டும்.